வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஷூட் பண்ண vlog. ஆக்சுவலி நம்மளோட ஃபோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பேர் ஆனதுனால இந்த ஃபைல்ஸ்லாம் பெருசாக என்னால் ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஃபோன் ரெடி ஆகுமா நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபோனை வந்து பண்ண ஸ்டேஷனில் கொடுத்துட்டோம் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் நடந்து போயிடுச்சு. ஸோ வந்து ஸ்டேஷனுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் ரெக்கவர் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த ஃபைல்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு திரும்பி கிடச்சிது. ஸோ இந்த vlog தான் வந்து பண்ணால் நம்மளோட பெகசஸ் மாப்பில் கடைசியாக நம்ம கூட இருக்கிறது. அது போக வந்து பார்த்திங்கன்னா இதே vlogல தான் கடைசியாக வந்து பண்ணால் நம்ம தமிழ்நாட்டில் ரைட் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து பண்ணால் தமிழ்நாட்டில் நம்ம ரைட் பண்ண போகிறதே கிடையாதுன்னு சொல்லியிருப்போம். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் கார் ரைட் அண்ட் பைக் ரைட் பண்ண மாட்டோம். இனி வேர்ல்டில் எல்லா இடத்துலையுமே தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே பைக் ரைட் அண்ட் கார் ரைட் பண்ணுவோம். பைக் ரைட் மட்டும் வந்து பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ கார் ரைட் வந்து பண்ணால் மித்தபடி எல்லா ஸ்டேட்லேயுமே நம்ம லீகலாக ட்ரைவ் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் ட்ரைவ் பண்ணோம்னா எதையாவது சொல்லி ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகணும்னு பார்ப்பாங்க. அதனால வந்து பண்ணால் தமிழ்நாடு மட்டும் இனிமேல் அவாய்ட் பண்ணலாம். எனக்குமே சொல்ல வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, இதை பார்த்துக்கலாம் டிடிஎஃப், டோன்ட் வரி. அண்ட் வந்து பண்ணால் இந்த vlogல வந்து பண்ணால் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து லாரி டிரைவர்ஸ் எல்லாருமே தயவு செஞ்சு சேஃபாக போங்க. ஒரு சைடாக லோட் பண்ணிட்டு போகாதீங்க. எங்கள் கண்ணு முன்னாடி வந்து போனால் லாரியே கவுருது. ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட். அண்ட் இந்த vlog ஃபுல்லாக பாருங்கள் டிடிஎஃப், எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சேலமுக்கு கிளம்பி போகிற vlog. ஆக்சுவலி அது சேலமில் போய் அந்த ஈவெண்ட்டை பயங்கரமாக காட்ட வேண்டிய vlog. பட் vlogே வந்து பார்த்தா ஆக்சுவலி சேலமில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் நான் ஃபியூச்சர் vlogsல அப்லோட் பண்ணுறேன். அதாவது சேலம் vlog வந்து அவ்வளோக்கா வராது. இந்த பயங்கரமான vlog தான் பயங்கரமாக வரும். ஸோ முன்னாடியிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். பயங்கர அல்டிமேட்டான vlog ஃபுல்லாக பார்த்து முடிச்சு பீக்க சொல்லுங்கள். நம்ம சேனல் கிடப்பு சொல்லி இந்த மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கற்றுக்கு. இந்த vlogக்கு 2 இன்ட்ரோ vlog. ஸோ 2வது இன்ட்ரோ vlog பாருங்கள் டிடிஎஃப். வணக்கம், நான் உங்கள் வாசன். டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா நம்ம சென்னையில் இருக்கோம். ஆக்சுவலி டிடிஎஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர டைட் ஷெட்யூல். அதனால தான் வந்து பண்ண நைட்டாக சென்னை கிளம்பி வந்துட்டோம். ஸோ என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இப்போலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து சீக்கிரமாக ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நம்மளோட டைஹார்ட் டிடிஎஃப் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரவனில் தான் டிடிஎஃப் இருக்கும். ஆக்சுவலி நம்மளே வந்து பண்ண ஓனாக கேரவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் வச்சுருந்தோம். ட்ராவல்க்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேரவன்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு கேரவனுங்க எல்லாமே இருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. மினி ஃப்ரிட்ஜ் இருக்கு. அண்ட் டிடிஎஃப் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, நம்ம ரொம்ப பெரிய ஒரு ரைட் பண்ண போகிறோம். பயங்கர அல்டிமேட்டா ரொம்ப பெரிய ரைட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 months 3 months வந்து பார்த்துட்டீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் வந்து பண்ணா ரூம் ஸ்டேவே கிடையாது. குளிக்கிறது எல்லாமே வந்து பண்ணா வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சீக்கிரமா பண்ணுவோமான்னு தெரியல. மேக்ஸ் டு மேக்ஸ் சீக்கிரமா பண்ண ட்ரை பண்றேன் டிடிஎஃப். ஏன்னா நிறைய வேலைங்க, எங்கெங்க கடை வேலை, பிஸ்னஸ் வேலை, இப்போ இந்த வேலை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் எல்லாமே ஒன் பை பண்ணி எப்படாவது ஒரு டைம் கிடைக்கும் கரெக்டாக வந்து பண்ண நம்ம கிளம்பி போயிடலாம் நம்மளோட பெகசஸ் மாப்பிள்ள. அண்ட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம் வந்து பண்ண சேலமுக்கு கிளம்பிட்டோம். இப்போவே வந்து பண்ண 10 o'clock ஆச்சு. இதுக்கப்புறம் போய் தூங்குவோமா இல்லை பேக் பண்ணுவோமானே தெரியல. சாப்பிடுவோம் இல்லைங்க, வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் இன்னி. ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா vlogல கிளம்பி சேலம் போகிறது தான். பட் இப்பால சேலம் கிளம்பி போவோமான்னு தெரியல, சொல்ல முடியாது. லேட் நைட்லேயே கிளம்பி போனாலும் போயிடுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் தூங்கி எந்திரிச்சு காலில் கிளம்பி போனாலும் போவோம். 5 hours ஜர்னி தான் சொல்லும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட சொல்லும் என்ன மீன் பண்ற நீங்க ஒரு நாள் நம்மளால யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆனா டே உங்க வேன் லைஃப் செட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி காரையே வேன் லைஃபா மாத்திக்கலாம். சீரியஸா டிடிஎஃப் கார்ல இல்லாத பொருட்களே கிடையாது. சீக்கிரமா நாங்க அப்டேட் பண்றோம். ஒரு மினி வீடே இருக்கு. ஆமா. ஸோ வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி கார்ல போறத vlog பண்ண முடியாது. இங்க இருந்து நம்ம வீடு வந்து பண்ண கிட்டத்தட்ட 25 kilometers பக்கம் தள்ளி இருக்கு. ஸோ இங்க இருந்து டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் vlog பண்றீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. ஓகே டிடிஎஃப், வாங்க வண்டி எடுத்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு பார்க்க தான் போறோம். பட் அதுக்கு முன்னாடி ரூம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்றீங்க. டிடிஎஃப் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். என்னவா சார் சொல்றேன்னா ஏர்லி மார்னிங் 2 o'clock ஆச்சு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் எல்லா ஃபைல்ஸும் ஏற்றிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஏற்றிட்டு இருந்தேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லக்கேஜஸ் வச்சுருக்கீங்க. ஸோ காரில் லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து இங்கேருந்து உங்களுக்கு நம்ம காரை காட்டுற டிடிஎஃப் நம்மளோட பெகசஸ் மாப்பிளையே. ஸோ ஆக்சுவலி மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்னு போட்டிருக்கோம்.
மேபி ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பீங்க. சீரியஸாக இங்கேருந்து பார்க்கறதுக்கு நம்ம கார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து இன்னி லக்கேஜஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் கிளம்பிட வேண்டியதான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிடிஎஃப் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டிடிஎஃப் எல்லாத்தையும் மீட் பண்ண போகிறோம் சேலம் ஈவெண்ட்டில். இதோ இது ஃபுல்லாக நம்மளோட லக்கேஜஸ் தாங்க எல்லாத்தையும் கச்சுன்னு வச்சுருக்கோம். இது ஃபுல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாப் பாக்ஸ் மேலே ஏறுது. இந்த 2 ஃபேன் மட்டும் வந்து பார்த்தா டாப் பாக்ஸ் மேலே வைக்க முடியாது. இதை வந்து டிக்கியில் வைப்போம். இது ஃபுல்லாக டிக்கியில் வைக்க வேண்டிய பொருள். இங்கே வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து குழப்பி வச்சிட்டிங்களாடா? ஓகே, இங்கே வச்சுருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வைக்க வேண்டியது. இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு 5 லிட்டர்ஸ்க்கு பெட்ரோலுங்க. அதே மாதிரி 10 லிட்டர்ஸ் ஸ்டோரேஜ் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கேன். அது வந்து பண்ணால் வாட்டர் ஸ்டோரேஜுங்க. ஸோ எதுக்கு வாசா ஃபேன்லாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேன்லாம் வந்து நம்ம டென்ட் ஸ்டே பண்ணுவோம்ல டிடிஎஃப், உள்ளே ரொம்ப வேர்க்குதுங்க. அதுக்காக தான். அப்போ கரண்ட்டுக்கு என்ன வாசா பண்ணுவோம்னா ஆக்சுவலி கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டப் வாங்கினோம். ஓவர்லோட் ஒரு ஃபேன் போட்டாலே ஓவர்லோட்னு வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி செட்டப்புங்க. ஸோ எங்கே இருக்குது சிசிடிவி செட்டப்பு? இது இங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே சிசிடிவி செட்டப் அண்ட் லைட் செட்டப் டிடிஎஃப். உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 கேமரா பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் அண்ட் வந்து ஒய்ஃபை ரவுட்டர். ஸோ இந்த ஒய்ஃபை ரவுட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்மு போட்டு இந்த பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இது சிக்னல் தரும். அந்த சிக்னலை வச்சு இந்த கேமராஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிடுவோம். டென்ட்டுக்குள்ளே ஒன்று, டென்ட்டுக்கு வெளியே ஒன்று, அப்புறம் இன்னொரு கேமரா வந்து சம்மந்தமே நம்ம ஏதாவது தூரமாக கொண்டு போய் வச்சுட்டு மொத்தமாக ஃபுல் வியூ மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி வேறு லெவலில் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் டிடிஎஃப். வந்து என்ன வாசா இத்தனை பொருள் என்ன வாசா இருக்குது அப்படின்னா அதில் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சீக்கிரமாக ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன் டிடிஎஃப். அண்ட் வந்து மேட்டும் வாங்கிட்டோம். அண்ட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன காருக்குள்ளே லோட் பண்ணுறனோ இல்லையோ ட்ரெஸ்ஸை லோட் பண்ணிடும். பட் இந்த வாட்டி ட்ரெஸ்ஸை தவிர எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டோம். ட்ரெஸ்ஸு மட்டும் வந்து பண்ணால் கால் லஞ்சு பேக் பண்ணிக்கலான் இருக்கோம். பயங்கர டிடிஎஃப். அண்ட் வந்து வாசா இவ்வளோ தூக்கிட்டு என்ன வாசா பண்ண போகிறேன், இப்போவே டென்ஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்க போகிறேன்னா இல்லைங்க. ஆக்சுவலி இப்போ நேராக வந்து பண்ண சேலமில் போய் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண மறுபடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்தே ஆகணும். ஸோ எதனாலன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்பப்போ எங்கே போனாலும் மறுபடியும் அடிக்கடி சென்னைக்கே வர்ற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறதெல்லாம் சீக்கிரம் அப்டேட் பண்ணுற டிடிஎஃப். பயங்கர டைட்டாக இருக்குது. அது இல்லாமல் இந்த லைட்டை பார்க்கவே முடிய மாட்டேங்குது ஃப்ளாஷ் லைட் போட்டிருக்கிறதுனால. ஸோ அதனால் குட்டி ட்ரிப் போகலாம். மறுபடியும் சேலம் ஈவெண்ட் போயிட்டு அப்படி இப்படின்னு பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரே செட்டப்பாக எடுத்து மேலே வச்சிட்டோம்னா மறுபடியும் எடுக்க தேவையில்லை. மறுபடியும் பிரித்து வைக்க தேவையில்லை. ஒரே செட்டப்பாக வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போவே எல்லாத்தையும் பேக் பண்ணுறோம். ஓகே, டிடிஎஃப் எல்லாமே என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு காலையில் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைமும் ஆச்சுன்னா ஈவினிங் 4:10 ஆச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா திண்டிவனம் பக்கத்தில் இருக்கோம். ஆக்சுவலி சென்னையிலேருந்து கிளம்பி வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவசரமாக கிளம்பி வந்ததுனால பெருசாக vlog எடுக்க முடியலைங்க. இன்னும் சேலம்க்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேங்க. 222 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கு. டிடிஎஃப் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்? இன்னும் 4 hours ட்ராவலா? இல்லையடா, இப்போதான்டா பசங்க பார்த்தாங்க. 3 hours இல்லடா, பசங்க இப்பதான் பார்த்தாங்க. 3 hours 24 ஆச்சு. சேலம் அந்த லொகேஷனுக்கா இல்ல சேலம்கா? அந்த லொகேஷன் எத்தின் பண்ணானடா? இல்ல அவனும் சேலம் தான் போட்டிருக்கான். சேலத்துக்கு தான் நானும் சேலம் தான் போட்டிருக்கேன். சேலத்துக்கு தானே வந்து 205 இங்க பாரு 4 hours 17 minutes காட்டுது. உனக்கு எவ்வளவு நேரம் காட்டுது? 3 hours 21. இது கூகுள் மேப் போய் சொல்லி போல. அப்போ சரி இந்த 3 hours 22 minutes சொன்னீங்களே. பாய். இங்க பாருனா யுவர் லொகேஷன் சேலம். ஓகே, இது 3 hours அதுல 4 hours. அப்ப கூகுள் மேப் நம்பாதீங்க गाइस. எல்லாம் போய் சொல்லுங்க. இதேதான். அப்ப நம்ம சீக்கிரமா போயிடலாம். அல்டி பிடிச்சா கூகுள் மேப் இல்ல ஆக்சுவலி வந்து வேகமா போனா ஒரு இடத்துக்கு சீக்கிரமா போவோம் அப்படிங்கறதுலாம் மித்து. அது வந்து கொஞ்சம் சப்போர்ட் தான் பண்ணுமே தவிர சோ வந்து உங்களை சீக்கிரமா எல்லாம் கூட்டு போகாது. ஸ்லோவா வரவனா அதே இடத்துக்கு தான் வர போறாங்க. இல்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஓகே, கான்ஸ்டன்ட் ஸ்பீட் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம போகணும். இப்போ நான் வந்து ஒரு 100ன்னு வச்சுக்கோ, இல்ல ஒரு 120 140 இல்ல 100ன்னு வச்சுக்கலாம். இல்ல எல்லாரும் சராசரியான மனுஷங்க எவ்வளவு ஓட்டுவாங்க? 80ல ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். 80லயே நீ ஒரே ஸ்பீட்ல எங்கேயுமே நிப்பாட்டாம அதே 80ல டிராவல் பண்ணிட்டு போனீங்கன்னா நீ சீக்கிரமா போவ. 120ல போறவனை விட முன்னாடி போவேன். 120ல போவான், திடீர்னு 80 போவான், திடீர்னு 70 போவான், திடீர்னு 100 போவான், திடீர்னு டிராபிக்ல நிப்பாட்டுவான், திடீர்னு ஒரு சாய் குடிப்பான். நான் ஸ்டாப்பா போகணும். ஸோ வந்து நான் ஸ்டாப்பாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறவங்க வேகமாக போகலாம். ஆக்சுவலி ஈவெண்ட் எத்தனை மணிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6:30 பக்கம். ஸோ வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வர சொன்னாங்க. பட் கொஞ்சம் வேலை இல்லைங்க, நிறைய தூங்கிட்டானா. ஐயோ, பசங்க வந்து பண்ணா விளையாட்டா நரின்னு சொல்லி பேர் வச்சாங்க. நேற்று நீங்க கூட vlogல நான் சொல்லியிருப்போமே நரின்னு சொல்லி, ஓட்டேரி நரின்னு இருப்பாங்க.
திடீர்னு இவன் ஏதோ ஒரு ஃப்ளோல டே நிறைய அப்படின்னா டேய் நல்லா இருக்கேடா பேர் அப்பதான் நல்லா நோட் பண்றேன் டேய் நல்லா இருக்கேடா இந்த பட்ட பேரு இனிமேல் இவன் பேர் நரி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. டிடிஎஃப் நல்லா உங்களுக்கு தெரியும் vlog நீங்க கண்டிப்பா ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்பீங்க. அத்தனை லக்கேஜ் நேத்துல இருந்து வந்து பண்ண நாங்க கார்ல லோட் பண்ணோம். ஏன் வாசா உன்னோட லக்கேஜ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா பசங்க அப்படின்னா என்னோட லக்கேஜ் மிஸ் பண்ணா கூட பரவாயில்லைங்க. அத்தனை லக்கேஜ்ல ஒரு லக்கேஜ் போயிடுச்சு, சரி ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு ஒத்துக்கலாம். இந்த பையன் அவன் துணி ஜாக்கெட் பேண்ட் அதுல பர்ஸுக்குள்ள என்ன இருக்குடா லைசென்ஸ் அத வேற 10 வாட்டி சொல்றான். அண்ணே என் லைசென்ஸ் வேற வந்து பாத்துட்டு கார்ல வச்சிட்டேன். எந்த பைக் லைசென்ஸ் இருக்குப்பா உன்கிட்ட பைக் லைசென்ஸ் இல்லன்னு காட்டுறியா அந்த மாதிரி 10 வாட்டி சொல்றாங்க. பாரு 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 நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நானே ஒரு கான்சியஸா தான் டிராவல் பண்ணேன் எப்பவுமே. டிடிஎஃப் முன்னாடி இருந்து அப்படிதான். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணா டக்குன்னு ஒரு சடனா ஒரு டைம் பிரேக் போட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு டைம். அப்புறம் நான் சின்ன பையன் தான், சம்திங் 19 வயசு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 20 வயசு இருக்கும். ஸோ அப்போலேருந்தே வந்து பண்ணால் யாரும் இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, யாரும் பிரேக் அடிக்கும் போது சைன்லாம் காமிக்க மாட்டாங்க. நம்ம தான் கான்ஷியஸாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். அன்னிலேருந்து இந்த இண்டிகேட்டர்லேருந்து எதையுமே மேக்ஸ் டு மேக்ஸ் இவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறதில்ல. நம்ம பாட்டுக்கு பார்த்து ஓட்டிக்கிறதாங்க. ஸோ இந்த காரப்பூரி கதை சொல்கிறேன் டிடிஎஃப். என்னன்னாங்க அவ்வளோ அவசரமாக கிளம்புறோம். கிளம்பி காருக்குள்ள ஏறியாச்சு, வண்டி எடுத்தாச்சு. நாங்கள் பாட்டுக்கு நான் ஸ்டாப்பாக வந்துட்டு இருக்கோம். சாப்பிட கூட மறந்துட்டோம், சரியான பசி. சரி நான் தண்ணியா இருக்காடா காரில் அப்படின்னா தண்ணி இருக்காங்க. சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஒரு கால்வாசி தூரம் இப்போ திண்டிவனத்துக்கு கொஞ்சம் சம்திங் முன்னாடி வரைக்கும் வந்தாச்சு. அங்கே வந்துட்டு அண்ணே யூடன் போட முடியுமாண்ணே அப்படின்னா ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அண்ணா என் ட்ரெஸ் வச்சுட்டு வந்துட்டு அசால்ட்டா கூலா சொல்றாங்க. அது எங்க வந்து திண்டிவனம் வந்து மனசே விட்டனா டேய் உன்னை நீயே கலாய்க்கிறடா பைத்தியம். அது எங்க திண்டிவனம் வந்து சொல்றாங்க அந்த பையன் அவனே சொல்லிக்கிறான். கடவுளே கடைசியில் வந்து பண்ண திஷா மேம் வந்து காரப்பூரி சாப்பிடணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. அவன் மனசே வலிச்சு போச்சு. டிடிஎஃப் இந்த கார் லைஃப் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அப்போ பைக்ல விட்டு வந்துருவியா வாசனா நெவர் எவர். ஆக்சுவலி டிடிஎஃப் நமக்கு வந்து கார் லைசன்ஸ் கிடைச்சதே அந்த கடவுளோட அன்பாலையும் உங்களை மாதிரி உள்ளங்களோட அன்பு பிரேயர்ஸ்னாலையும் தான். ஸோ இப்போ வந்து பண்ணால் நம்மளோட டிடிஎஃப் அம்மாவையும் பார்த்தோம். டிடிஎஃப் தம்பி வந்து பண்ண நல்லா இருக்கீங்களா ப்ரோன்னு கேட்டாங்க. அவங்க அம்மா வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க. நைனா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நைனா நான் வந்து கிறிஸ்டின் தான் நைனா, ஆனால் நீ ஹிந்து தானே, அதுக்காக உனக்காக ஹிந்து சாமியெல்லாம் கும்பிட்ட நைனா, நீ அடிப்பட்டப்போ ஜெயிலுக்கு போனப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நைனா, கவலைப்படாத நைனா, நீ கண்டிப்பாக பெரிய ஆளா வருவ, இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கணும். அவ்வளோ ஒரு எமோஷனலாக பேசினாங்க டிடிஎஃப். அப்படி நம்ம டிடிஎஃப் அம்மா பேசும்போது அப்படி ஒரு உள்ளக்குள்ள அப்படி ஒரு உத்வேகம், செம ஹாப்பியாக இருந்துச்சு. ஹக் பண்ணி ஒரே சிரிப்பு தான். பயங்கர கியூட்ரா அவங்க, பயங்கர கியூட். நீ என் புள்ளதான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. வாவ், இந்த கார் லைஃப்குள்ள வரவே கூடாதுன்னு தான் ஆக்சுவலா கார் லைசன்ஸ் எடுக்காம இருந்தேன். புரியுதுங்களா டிடிஎஃப்? ஸோ வந்து எல்லாம் அதிசயம்டா, எல்லாமே ஒரு மிராக்கிள் தான்டா. லைஃப் ஒரே மாதிரியே போச்சுன்னா போர் அடிச்சிடும்டா. அது உண்மைதான்டா. என்ன மாதிரி 1008 பிரச்சனை வந்துச்சுன்னா உன்ன மாதிரி ஆளுங்க தூக்கு மாட்டி செத்துருவானுங்க. என்னடா அஜித் தம்பி இப்படி சாரி நரி தம்பியை இப்படி கலாய்க்கிறியா வாசான்னு கேட்டுறாதீங்க டிடிஎஃப். அவன் பண்ணதால உங்களுக்கு தெரியாது. நரி நல்லா ஏமாத்துவாங்க, ஏமாத்துக்கார வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டான். இல்ல நேற்று நாங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுறாரு செல்லோன்னதுக்கு தலை சுற்றுன்ட்டான். சரி பரவாயில்ல விட்டோம். அவன் நேற்று தலை சுத்தலாம் சரியாயிட்டு வந்தான். மேலே டாப் பாக்ஸ் இப்படி நான் கையோடு வந்துருச்சு. ஸோ என்னடா பண்ணிட்டு இருக்கா டே பெகசஸ் மாப்பிள்ள மேலே என்னடா அசால்ட்டாக ஏறி உட்காந்துருக்க? ப்ராப்பராக வந்து இறங்கலாம். என்னை திட்டிகிட்டே இருக்கிறதுனால நான் வந்து ப்ராப்பராக வந்து செய்ய போகிறேன் இதுக்கப்புறம். டேய் உன்னை திட்டுறதே இந்த மாதிரி செயல் செய்யறதுனால தான்டா. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணான்னு நீயே சொல்கிறா சொல்லு. இந்த டாப் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஓப்பன் பண்ணுறது தான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒன்று மட்டும்தான் ஒரு அட் அ டைமில் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணிட்டார், 2த்தையுமே அட் அ டைமில் ஓப்பன் பண்ணி விட்டார். ஓப்பன் பண்ணி விட்டது இல்லாமல் பிடுங்கிருச்சு. லாக் பண்ண முடியல, அதை லாக்கே பண்ண முடியல. ஸோ வந்து நாங்கள் அவ்வளோ சீரியஸாக ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக இது பண்ணிட்டு இருக்கோம். பயப்புள்ள இவன் சாட்டா போய் டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு டிவியில் ஏதோ ஒரு சீன் ஆயிடுச்சான். ஐயோ அண்ணன் வில்லனுக்கு இந்த ஒரு நேர்ந்த சோகத்தை பாருங்கள் அப்படிங்கிறான். ஏண்டா எங்களுக்கு நடந்த சோகத்தை கேட்க யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் நரி
உன் ட்ரெஸ் எங்கட வச்சுட்டு வந்திருக்க? சென்னையிலே வச்சுட்டு வந்துட்டேண்ணா. சென்னையில தான் வச்சுட்டு வந்தேன்னு எங்களுக்கும் தெரியும்டா. ரூம்ல வச்சுட்டு வந்தேன். ரூம்ல தான் வச்சுட்டு வந்தேன்னு எங்களுக்கும் Trouser ஓட தெரியும்டா. தான் ரூம்ல எங்கடா வச்சுட்டு வந்தேன்? என் பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டியா? கண்ட்ரி மேலே வச்சுட்டு வந்துட்டேண்ணா. ஐயோ என்ன பண்ணிருக்கோம்? அது முடிஞ்சு போச்சுடா. ஒருத்தங்கிட்ட பாக்கலாம் அந்த பேண்ட் எடுத்து போட்டுட்டு இருப்பா. இல்ல இல்ல அப்படி இருக்காது. பாச்சிக்கே போதும் நான் ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணா அருண் ஒரு 2 நாளைக்கு பேண்ட் போடுவான். அந்த பேண்ட் பாசித் போடுவான். அந்த பேண்ட் அப்படியே டிராவல் ஆகி போய் வேற யார்ட்டையாவது போட்டுருப்பாங்க. அப்புறம் எல்லாம் போய் அப்புறம் கடைசியில் வந்து பண்ண கிச்சன் அடுப்பங்கரையில இருக்கும். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? எதுக்கு அண்ணன் ட்ரெஸ் இருக்கு? அதுக்கு இதுக்கெல்லாம் பயந்துட்டு நான் பீரோல பூட்டி வச்சிருக்கேன் நானு. ஆனா எனக்கு ட்ரெஸ் இல்லைண்ணே. இப்போ ஈவெண்ட்டுக்கு ஒண்ணுமே ஜட்ஜியோட வர அப்படியே வா, பரவாயில்ல, தப்பே கிடையாது. தம்பி போட்டிருக்கிற டிஷர்ட்டை வந்து கண்டிப்பா போன vlogல இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது vlogல பாத்திருப்பீங்க. அடிச்சிட்டான். அசந்திருந்த நேரமா பார்த்து 2 ட்ரெஸ், இவன் 2 ட்ரெஸ் அடிச்சிட்டான், இவன் ஒரு ட்ரெஸ் அடிச்சிட்டான். முன்னாடி இருந்த டிடி வாசன் எப்படின்னா டேக் மை ட்ரெஸ், டேக் மை எவ்ரிதிங், டேக் மை எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி குத்துருவேன். அதை வந்து இவனுக்கு நல்லா யூஸ் பண்ணி சந்தோஷமா இருந்தா பரவாயில்ல. இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஆஹா இப்படி ஒரு லாபமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டானுங்க. எனக்கு கூட இல்லாம அடிச்சிட்டானுங்க. ஆக்சுவலி நம்ம சன்னிலியன் மேமா பாக்குறதுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்திருப்போம். அவங்க நம்மளை இன்வைட் பண்ணிருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஈவெண்ட்டுக்கு போலான்னு சொல்லி. சரி, அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது வந்து ட்ரெஸ் போய் பாக்குறோம், ஒரு ட்ரெஸ் இல்லடா. அன்னைக்கு வெறுத்ததுடா. அன்னில இருந்து பிளான், நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தணும்னு சொல்லி. இப்ப எப்படியோ பத்திரப்படுத்திட்டேங்க. டிராவலிங்ல இருக்கும்போது டிக்கில போட்டு பூட்டிடுறேன். வீட்டுல இருக்கும்போது பீரோல போட்டு பூட்டிடுறேன். டிடிஎஃப் நிறைய யோசிச்சுனுக்குறான். நான் நிறைய என்ன யார் யார் என் ட்ரெஸ் இப்போ போட்டு இருப்பாங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு, அப்படியே போடு. தனித்தனியா போட்டு இருப்பாங்க. போட்டுட்டு இருப்பாங்களா? மீனிங் இல்லன்னா ஏய் ஆமாண்டா, உன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவாங்கடா. ஒருத்தரா போடுவாங்க இப்போ. ஐயோ அப்படி சொல்லாத. ஒருத்தங்க ஆனா எனக்கு இருக்கிறதுலே நரி தம்பி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? ஒரு தப்பு பண்ணா ஒத்துக்கிட்டு ஆனா திருத்திக்கிறேன் அப்படிமா. வாழ்க்கையில யார் ஒருத்தங்க தான் தப்ப உணர்ந்து நான் திருத்திக்கிறேன்னு சொல்றீங்களோ கண்டிப்பா சொல்றேன் டிடிஎஃப், அடிச்சு எங்க அம்மா சத்தியம் பண்ணி என்ன சத்தியம் வேணா பண்றேன், அவங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துருவாங்க. ஸோ அதனால நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோம்னா அதை உணர்ந்து நம்ம திருத்திக்கிட்டா போதும். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்ல அப்பெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேரோட அட்வைசஸ் கேட்பேன். சும்மா அட்வைஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அட்வைஸ்லாம் கேட்க மாட்டேன். ப்ரொஃபஷனலா லைஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு அட்வைஸா கொடுப்பாங்களா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அட்வைசஸ் நான் எடுத்திருப்பேன். அதுல ஒருத்தங்க சொன்னதுதான் ரொம்ப பெரிய ஆளு. அதாவது பெரிய ஆளுன்னா வயசுல சொல்றேன். ஸோ வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு அங்கிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நல்ல வயசு, ஆனால் எவ்வளோ வயசுலாம் மறந்துடுச்சு. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஹை போஸ்டிங்ல தான் இருப்பாங்க. அதெல்லாம் மறந்துச்சு, யார் சொன்னாங்கன்னே தெரியல. பட் இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஒரு தப்புன்னு சொல்லி உனக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்லை நீயே அதை உணர்றேன்னா அதை ஒத்துக்கிட்டு அதை திருத்திடுறா செல்லும், லைஃப்ல பெரிய ஆளா வருவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றோமோ, மைனர் மிஸ்டேக்லேருந்து மேஜர் மிஸ்டேக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன் டிடிஎஃப். ஸோ அதனால உங்ககிட்ட யாராவது ஒரு தப்பு சொல்றாங்கன்னா அந்த தப்பு மட்டும் திருத்திட்டு மாஸ் பண்ணிருக்கு டிடிஎஃப். ஆக்சுவலி இன்ஸ்டா 360ங்க கிட்டத்தட்ட 2 வாட்டி காணாம போயிருக்க வேண்டியது. ஆனா 2 வாட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருச்சு. பெருசா மாட்டீங்களா? பெருசு வாங்கி போட்டு மாட்டீங்களா? டேய், இப்ப இருக்கிற மவுண்ட்டை இழுத்தோம்னா அவங்க அப்படியே ஒரு எப்படி சொல்றது, வியூ சரியா இருக்கும். வியூ நல்லா இருக்கும்டா. டிடிஎஃப் அடுத்தது வந்து ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கேங்க. ஒரு கார்ல 2 கார் வாங்கலாம்னு இருக்கு. தார் வாங்கணும்டா, ஆசையா இருக்குடா. தார் தானே இறக்கணும், இன்னும் வேணாம். நினைச்சு பாருடா, தார்லாம் என்கிட்ட வந்துச்சுன்னா எப்படி மாடிஃபை பண்ணிருப்பேன்னு. லைட் கிட்லாம் பயங்கர அல்டிமேட் பண்ணிடுவேன்டா நானு. ஆக்சுவலி டிடிஎஃப் நமக்கு என்னன்னா, நம்ம ஹயபுசா வந்த டைம்ல ரைடே போக முடியாததுக்கு காரணம் என்னன்னா, ஃபுல்லா ஆக்டிங் கிளாஸ்ல இருந்தேன். நல்லா நடிக்கணும், நல்லா நடிச்சு பழகணும் அப்படின்னு சொல்லி ஆக்டிங் கிளாஸ்ல இருந்தேன். அப்புறம் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒர்க் வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் வந்து பண்ணா நம்ம ஹயபுசாவை மாடிஃபை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பண்ண எடுத்துட்டு ஒரு ட்ரிப் போக முடியல. எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ட்ரிப்பு கிளம்புற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விடுங்க, எல்லாம் அவன் செயல். அதனால தான் வந்து பண்ண இந்த வாட்டி கார் எடுத்தோம்னா ஃபுல் மாடிஃபை பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி கார் டெலிவரி எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2-3 நாள் மட்டும் 4-5 நாள் மட்டும் ஓட்டிட்டு அப்படியே மாடிஃபை பண்ண கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பண்ண ஒரு 2 கார் வாங்கலான்னு இருக்கேன் டிடிஎஃப். ஒன்று வந்து பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி போய்க்க லோக்கல் யூஸ்க்கு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் கார், கன்வெர்டபிள் கார். இன்னொரு கார் அஜித்துக்கு வேணுமா? நரிக்கு வேணும். எடுத்துக்கூட செல்லக்குட்டி, நீ ஃபோன் தானடா கேட்ட என்கிட்ட? ஃபோன் தானடா வேணும்னு கேட்ட? 15
ஃபர்ஸ்ட் அண்ணன் ஒரு 15 எடுத்துக்கிறேன்டா. தம்பி ஒரு 14 நான் உனக்கு ஒரு 12-13 கிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி அதுல நிக்காதனே. சார்ஜ் நிக்காதா கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிலாம் இல்லடா, யாரா சொன்னா 12-13ல நான் சார்ஜ் நிக்காதுன்னு? நான் யூஸ் பண்றது கொடுத்துடா. ஏன்னா நான் ஐபோன் 12 தானடா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை வருஷம். நிறைய வேலையை காட்டுது. ஆக்சுவலி நிறைய என்னன்னாங்க, பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட நல்ல ஊடி உருவி இருந்தது கிடையாது. அதனாலதான் எதையாவது ஒண்ணு பண்ணும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னது கூடி இருக்கணும் குடிக்காதுங்களா? குடிக்காரன்னு விட்டு குடிக்க ஸ்ட்ரைட்டா போகணும்னா இப்படி கேட்ல ஸ்ட்ரைட்டா போகணும். எப்படி போகணும்? ஹாய் டார்லிங். ஸ்ட்ரைட்டா எங்கேயுமே எடுத்தவன ஸ்ட்ரைட்டா வர சொன்னாங்கண்ணே. ஓகே ஓகே. ஏய் ஹாய் பா, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க உள்ள போயிடலாம். வாங்க வாங்க. டிடிஎஃப் அட்லாஸ்ட் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆனோம்? நம்ம 7:50 பக்கம் நாங்கள் ரீச் ஆனோங்க. நாங்கள் ஐயோ அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்களோ, நம்ம நாள் லேட் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சோம். பரவாயில்லைங்க, எங்களையே வெயிட் பண்ண சொல்லி இன்னும் லேட் ஆகிட்டாங்க. தம்பியோட அம்மா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சார்னைக் கார்னிவலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. தம்பியும் வந்துற அம்மாவும் வந்துற. அம்மாவை பார்த்தோன்னே நான் வந்துட்டு அம்மா தங்க கிடையாமா வச்சுருக்கீங்க அப்படின்னு இல்லை பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஓ அப்படியா, சரி சரி சரி. ஒரு கோல்டோன் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நான் உண்மையிலே உங்களுக்கான ஈவெண்ட்டு உண்மையிலே நான் அம்மாட்ட சொல்லி பண்ண சொன்னது. ஐயோ தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஆக்சுவலி என்னென்னாங்க, நான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி இருந்துட்டு எங்கள் வீட்டை சொன்னால், கால் இப்போ எப்படி ப்ரோ நல்லா இருக்காதுண்ணா. காலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். அடா ஆமாம் அப்படின்னு போட்டு குத்திச்சில்ல அப்படின் போது இங்கே ஒருத்தங்க அப்படியே ஏதோ நம்மளே குடிச்சிட்டு உடச்சி கீழே போட்டு நடந்து போகிற மாதிரி என்ன லுக்கு யாரோ ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, நம்ம தெரியாமல் நடந்துட்டோம். ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறோம். உடைக்க எழுதி உடைச்சிட்டு என்ன லைட்டாக உடஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு நிறைய கட்டு இந்த மாதம் நம்ம கேமரா வேணா, நம்ம கேமரா இல்லைங்க. ஆமாம், நம்ம ஸ்டார்நெட் கார்னிவல் இவங்களோட கேமரா. நிறைய ஆர்வ கோளாறுன்னு நாங்கள் சொல்லி நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியாமல் கீழே போடுவான், போட்டு அண்ணன் ஆல்ரெடி உடஞ்சிருக்குன்னு கொடுத்துருவோம். நீயும் ஆனா தினம் ஆட்ட அடிக்கணும் கொள்ள சட்டம் திட்டம் எல்லாம் நான் எப்பவும் மதிச்சது இல்ல. சுட்டு தள்ளிட்டு போவேன். இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஆமாண்ணே என்னதானே நிறுத்துங்க என்னாச்சு பாரு. சேஃபா போயா? ஓகே ரத்தம் யூ சேஃப். ஏய் என்னடா ரத்தம் போடு. இது ரத்தம் போடு. அவன மாட்டேங்க. நான் மேலே கூப்பிடுங்க. பையனே கண்ணாடி சில்லா இருக்குண்ணே. டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஏர்லி மார்னிங் 3:35 ஆச்சு. ஆக்சுவலி பெரிய 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 சம்பவங்கள்லாம் ஆகிப்போச்சுங்க. ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். சம்பவத்தை விட பெரிய பெரிய சம்பவம் இப்போ நடந்து போச்சு. அதோட பெரிய சம்பவம் நடந்து போச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இருந்தோம்.
திடுதுப்புன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி கவுந்துருச்சு. ஆனால் லாரியை நான் கவனிக்கல, ஏன்னா இங்கே வந்து டிராஃபிக் சிக்னல் சம்திங் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு டக்குன்னு நடந்துருச்சாங்க. எதுவுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, எதுவுமே ஞாபகம் கூட இல்லை. டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. யார் இங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனது பார்த்தது? அருணும் கௌதமும் பாத்தீங்களா? என்னடா ஆச்சு? லாரி போதில்ல போயிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லெஃப்ட் முட்டி சாஞ்சிருச்சா? அப்படியே அப்ஸ்கண்ட் ஆயிடுச்சுனா அப்படியே கவுந்துருச்சு. இப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போச்சுன்னா தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா? போச்சுனே லெஃப்ட் லைட்டா போய் அப்படியே கவுந்துருச்சு. தூங்கிட்டாருனே அவதான ஒரு இல்லடா சைடு வெயிட்னே ஒன் சைடு வெயிட்ரா. ஷோ கடவுளே, கீழே அத்தனை ரத்தங்க. நான் ஃபர்ஸ்ட் போன உடனே தண்ணி கூட இருக்குன்னு கவனிச்சிட்டேன். தண்ணி கூட என்னமோ மிக்ஸ் ஆகி நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை வேற ஏதாவது இருக்குமோ உண்மையாவேவோ அப்படின்னு பார்த்தா உண்மையாவே அது ரத்தம் தான். தலையில இருந்து கழுத்துல இருந்து எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியே வர மாட்டாங்க. இல்ல அவங்க யோசிக்கிறது கரெக்டா. வண்டி ஆஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் மேலே ஏறி வர்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. மேலே ஏறி ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் சூப்பரா ஏறி வந்தாங்க. அந்த சைடுல ஆனா நல்லா புச்சிட்டிக்கா தாங்க இருக்காங்க அவங்க. 2 பேர் தான் வந்திருக்காங்க, ஓரளவுக்கு அடிதாங்க. ஆனா இப்ப பார்க்க நமக்கு அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி தெரியும். 1 நாள் ஆகுங்க. தூங்கி எந்திரிச்சாங்கன்னா எல்லாம் என்ன வேணா ஆகும். ஃபிராக்சர் கூட ஆயிருந்திருக்கும். ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாராமானே. அச்சோ கடவுளே, அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அடுத்த வாட்டி கார்ல ஸ்பீடு பிரேக்கர். என்னடா இது? கண்ணுக்கே தெரியாத ஒரு ஸ்பீடு பிரேக்கர். இது பார்த்துட்டேன் கண்ணுக்கே தெரியாத ஸ்பீடு பிரேக்கர் நம்ம பெங்களூர்ல இருக்குப்பா. என்னவா சார் சொல்றேன் அப்படின்னா, ஆமாங்க பெங்களூர்ல வந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவங்க ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்கள வெளியே காப்பாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு, இல்லை அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருந்திருப்போமாடா. இந்த பிரச்சனை முடிஞ்சக்கப்புறமும் ஒரு 15-20 நிமிஷம் அங்கேயே நின்றுட்டு ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. இன்னும் நிறைய நேரமே இருந்திருப்பேன். எனக்கு பிரச்சனைகள்லாம் வராமல் இருந்திருந்தா. இந்த எனக்கு தமிழ்நாடு மீடியாலாம் இங்கே இருந்துச்சுன்னா வைங்களேன், இந்த ஆக்சிடென்ட் பண்ணதே டிடிஎஃப் வாசன் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இல்லை எப்படி போடுவாங்க தெரியுமா? டிடிஎஃப் வாசன் ஓவர்டேக் செய்ய ட்ரை பண்ண ட்ரக்கு கவிழ்ந்து விட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரியுதா? அவங்க எப்படி மீன் பண்ணுவாங்கன்னா, அது எங்கேயோ இருக்கு, எப்படி இருந்தாலும் ஒரு கார் இன்னொரு ஒரு வண்டியை ஓவர்டேக் தான் பண்ணும் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுவாங்க. ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம ஏதோ ஒரு 200-300 போன மாதிரி, நம்ம வண்டியில அவ்வளவு ஸ்பீட் போகாது. இருந்தாலும் ஒரு 200-300 போய் ஓவர்டேக் பண்ணும்போது அவங்க பதட்டத்து மாதிரி விட்ட மாதிரி இல்ல பேசுவாங்க. அவங்க ஃபுல்லா ஹிந்தி தான் நினைக்கிறேன். ஹிந்தி தான் உப்பர் பையா அப்படின்னக்கு அப்புறம் தான் வந்தாங்க. சில கண்ணு முன்னாடி பாத்துட்டீங்கல்ல. நான் பாக்கலடா. நீங்க வந்து லாரிக்கு பின்னாடி போனதால உங்களுக்கு சரியா தெரியல. இங்க 2 வண்டி நின்னுட்டு இருந்துச்சுடா. அதுதான் நீங்க அது பார்த்துட்டு அங்க பார்க்கல. இங்கதான் பாத்துட்டு இருந்தேன் போல. கரெக்ட். நான் இங்கதான் சும்மா கேஷுவலா பாத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி டிடிஎஃப் பண்ணீங்க எங்க வாசா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ லைட்டாக ஒரு மன வருத்தம். சரி ட்ராவல் போனால் கொஞ்சம் மன வருத்தம் கம்மியாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து பண்ண ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே போகிறோன்னே தெரில. நாங்கள் பாட்டுக்கு ஓட்டிட்டு அப்படியே பெங்களூருக்குள்ளே வந்துட்டோம். பெங்களூருக்குள்ளே வந்தோடனே இப்படி ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. இல்லைன்னா இப்போ நாங்கள் வ்ளாக் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டோம். பரவாயில்லடா, டக்குன்னு நீங்கள் யாரோ கேமரா ஆன் பண்ணீங்கடா. யாரா? நீ அருண் தான் டக்குன்னு கேமரா ஆன் பண்ணா. எதனால நான் டிடிஎஃப் நினைச்சு பாருங்க. யாரு நம்ம டைரக்டர்னா பண்ண ஆக்சிடென்ட்டுக்கு, டைரக்டர்னா தெரியாம நடந்துருச்சு. அது ஒரு விபத்து. ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆக்சிடென்ட்லி. டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் மயங்கிட்டாரு. டக்குன்னு போய் இப்படியே மயங்கிட்டாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரைட் போய் அங்க முட்டிருச்சு. அங்க போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா எதுக்கும் இருக்கட்டுமே ஃபுல்லாமே வீடியோ எடுத்தேன், விளாகா எடுத்தேன். அதுக்கப்புறம் நடக்கிறது ஆட்டோவை நிப்பாட்டி அங்க அடிப்பட்ட ஒரு அண்ணனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துனேன். ஆனா நியூஸ்ல என்ன போட்டாங்க, நான் தப்பி சென்றுட்டேன்னு போட்டுட்டாங்க. ஆனா நான் vlog எடுத்து வச்சிருந்தாலும் என்ன பிளஸ், நம்ம மக்களுக்கு இதுதான் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம். ஆனா மக்களுக்கு தெரியாது. இது டிடிஎஃப் வாசன் தான் காரே ஓட்டிட்டு வந்தா, டிடிஎஃப் வாசன் தான் ஆக்சிடென்ட் பண்ணா தப்பி சென்று விட்டான்னு தான் மக்களுக்கு தெரியும். நம்ம பசங்களுக்கு மட்டும்தான் எது உண்மைன்னு தெரியும். அதே மாதிரி ஊட்டிலேயே இதே மாதிரி தான். ஓகே டிடிஎஃப் வந்து இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா எங்க போக போறோம்னு தெரியல. ஆமா, நம்மளே இல்ல சமைச்சிடலாம்டா. அடுத்த vlogலயும் நம்ம எங்க ரெஸ்ட் எடுக்கிறோமோ அங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் டிடிஎஃப். ஓகேங்க, அப்புறம் பார்க்கலாம். அக்கா, எங்களோட கைப்பக்குவம் எப்படி இருந்துச்சு? ஸோ டிடிஎஃப் நாங்கள் வந்து பண்ண இங்கே தான் உட்காந்து சமைச்சிட்டு இருந்தோம். ஸோ அக்காவுக்கும் வந்து பண்ண சாப்பாடு கொடுத்தோம். அக்காவும் வந்து பண்ண ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எதுக்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? எந்த டிஷ்க்கா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
முட்டை பொரியல். முட்டை பொரியல் நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. நீ தான் பண்ணியா? சைக்கோ பண்ணா. கண்டிப்பாக்கா நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. தேங்க்ஸ்க்கா. அக்கா நம்ம சொந்த ஊரு கோயம்புத்தூரு, சென்னை ரெண்டுமே. இப்போ கேரளா வேற ஆகிட்டு இருக்கு. ஓகேக்கா, பாய்க்கா. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். உட்காந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் தம்பி ஓட்டணும்னு சொல்லி தம்பி ஓட்ட விட்டுட்டேன். ஸோ காலையில் வந்து பண்ணிங்கன்னா நாங்கள் தூங்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறோம். பசங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு மட்டும் போடல, பெட்டு போட்டு தம்பி வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். தம்பியை பெட்டு போட்டு தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து பண்ண ஃபுல்லாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சமைச்சு முடிச்சு அதுக்கப்புறம் தம்பியை போட்டு சாப்பிட வச்சுட்டு அங்கே ஒரு திருநங்கைக்காக வந்தாங்க. திருநங்கைக்காவை வந்து சாப்பிடுங்கக்கா அப்படின்னும் உடனே அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு நாங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்த தம்பி சாப்பாடு ரெடி ஆகிட்டு கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அந்த ரவுண்ட் போயிட்டாங்க. அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆனோன்னு அக்கா வந்தாங்க. அக்காவுக்கு சாப்பாடு போட்டு அக்கா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எனக்கு சென்னைக்கு போய் ஆகணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. அதுக்காக சென்னை போய் ஆகணும். பட் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் குளிக்கிறது அருவியில் தான் குளிப்போம். நம்ம ட்ராவலர்ஸ், பிகாஸ் வி ஆர் ட்ராவலர்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நாங்கள் அருவியில் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ எடிட் பண்ணி முடிச்சோடனே காரை எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே லைட்டாக தூக்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஜம்ப் பண்ணி பாட்டி டென்ட்டு போட்டு தூங்கிட வேண்டியதான். பார்த்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்படியே போகிற வழியாக பார்த்துக்கலாம். தெரிஞ்சு இந்த வ்ளாகே பெருசாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறேன். மெயினாக இந்த வீடியோ ப்ளே பண்ணதே காரணம் என்னென்னாங்க, உங்களுக்கு தெரியுதா வண்டி கோணையாக போகிற மாதிரி? இதே மாதிரி தான் வந்து பண்ணால் அந்த வண்டி கோணையாக போயிட்டு இருந்துச்சாமாங்க. டம்முனுக்கு வந்துருச்சாமாங்க. போல முடிச்சலும் டிடிஎஃப் நாங்கள் வந்து பண்ணால் தடா வாட்டர் ஃபால்ஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். ஸோ தடா ஃபால்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணால் ட்ரக் பண்ணி போய் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம் போல். பட் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் நாங்கள் பாட்டுக்கு சும்மா நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ பாதி தூரத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வ்ளாகே பண்ணுறோம். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இப்போ நாங்கள் நடந்து வந்த பாதி தூரம் இருக்காமாங்க. நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்தோமோ அதே பாதி தூரம் நடந்து போனால் தான் நம்ம வந்து சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸோ இல்லை சூப்பரான வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியுமாமாங்க. இன்னும் மேலே போகலாமா செல்லம்? நல்லா இருக்குமா வர்த்தா? ஹாய் ஸ்வீட்டாட், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நானே தான் செல்லம். இப்போ சீட் பெல்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த இன்ஸ்டா இதுக்கு முன்னாடி இன்னும் பிரச்சனை அனுப்பிச்சிடும். ஓ அதே கேங் தான் நீங்களா? ஹாய் புஜுக் புஜுக் புஜுக். Hi guys. உங்க பேர் என்ன? Hi guys. Lakshit. Hi guys, I am Lakshit. சொல்லுங்க. Hi guys, I am Lakshit. Kindly subscribe our Twin Throttlers YouTube channel. Kindly subscribe our Twin Throttlers YouTube channel. Twin Throttlers YouTube channel. I love you darling. இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்களா? பேசிக்கலி ஐ எம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பட் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் டார்லிங். ஒருத்தங்க வந்தாங்க வேற லெவலில் வெறியா இருக்கு. நான் நீங்க போயிட்டு வந்தீங்களா? ப்ரோ அவ லெஃப்ட்ல போயிட்டு இருப்பாங்க ப்ரோ. நீங்க மேல ரைட்ல ரெண்டு வழி பிரியும். அதுல ரைட் திரும்பணும். ரைட்னா கொஞ்சம் நீங்க லெஃப்ட்ல போனீங்களோ? செல்ஃபி ஃபோன் செல்லம் ஃபோன் கொடுத்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் ஐடி நோட் பண்ணி வச்சுல அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பிச்சு விட்ருவோம். ஆக்சுவலி டிடிஎஃப் இங்கே வந்து பார்த்தா சிக்னல் இல்லைங்க. பசங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நாங்கள் நோட்ஸில் எடுத்துக்கிறோம். சரக்கு அடிக்கிறாங்களா? வீட்ல ப்ரோ, வீட்ல மாமா. உங்க மாமாவா? ஓ சாரிப்பா. ஆல்ரெடி முதுகெலும்பு உடைஞ்சிருக்கு. எதுக்கு இந்த பார்க்கர் வேலைன்னு நினைக்கிறேன். ஐயோ வேணாம்ப்பா, ஓ ரிஸ்க் இருக்கு, வேணாம். எனக்குலாம் சின்ன வயசுல பெரிய ஒரு பார்க்கர் ஆகணும்னு ஆசைங்க. அப்படி ஜம்ப் பண்ணி பில்டிங்காக ஆகணும்னு சொல்லி நமக்கு அதெல்லாம் எங்கே போய் எஜுகேட் ஆகுறது அப்படின்னு சொல்லி தெரிலங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் 2 எலும்பு, கழுத்தில் ஒரு பல்ஜு, இடுப்பில் ஒரு பல்ஜ் ஆயிடுச்சு. இப்போ தெரியுது ஷாலினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து பார்க்கர் அந்த ஒரு இதே வச்சுருக்காங்களாம், இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்காங்களாம். ஓகே எலும்பு ரெடி ஆகிட்டு மறுபடியும் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி பிளானுங்க. நல்லா தவற மேன் நீ சொல்கிறா. ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் நரி. எல்லாரும் ஐ எம் யுவர் நரி. ஐ எம் யுவர் நரி சொல்லு. ஹாய் காய்ஸ், ஐ எம் யுவர் நரி. எல்லாரும் நரி
நரி. ஐ எம் யுவர் நரி. முதல்ல இருந்து சொல்லு. ஹாய் காய்ஸ், ஐ எம் யுவர் நரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். அது என் டைலாக்டா. ஆனா இது டிடிஎஃப் என்ன சொல்லு, அந்த டைலாக் நீ என்கிட்ட என்ன சொன்னி அதை அப்படியே சொல்லு. டிடிஎஃப் அண்ணா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நரின்னு சும்மா கூப்பிட்டாரு. ஆனா அதை பார்த்தா அண்ணன் வந்து நிறையவே பேரை வச்சுட்டாரு. அவனுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு நரி. எங்க டீமுக்கும் பிடிச்சு போச்சு. ஆமா, நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. அதை வேற பண்றானா இவனுக்கு சைடுல பின்னல் மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில குதிக்க போறோம். அண்ணன் கோப்ரோ குத்தாம எப்படியோ பிடிச்சி தண்ணியில பிடிச்சி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆக்சுவலி தண்ணிக்குள்ள போய் பார்த்தோம்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. ஸோ இப்போ உங்களுக்கு காட்டுறோம் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லி. இது வரைக்கும் என் லைஃப்லயே இவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான தண்ணி பார்த்துருக்கேன். பேங்காங் லேக்ல பார்த்துருக்கேன். அப்புறம் இங்கே தான் பாப்பா 2 பேர் வேலை வரைக்கும் போதா. ஏ சறுக்குடா நரி, சறுக்கு நரி, சறுக்கு. நரி வர போறாரு. டிடிஎஃப் டைமோட ஆச்சுன்னா ஈவினிங் 3:51 ஆச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய நகரி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நம்ம டிடிஎஃப் பண்ணியிருக்கோம். ஸோ சவுக்கத்தலி அண்ணன் பேர். ஸோ அண்ணனோட பசங்க தாங்க இவங்க எல்லாருமே. இல்ல புரியல. அப்படிதான் என்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தாங்க. நானு அண்ணன் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பையன் பசங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு குழந்தைங்க சொல்றாங்க. ரொம்ப கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அந்த பாப்பா தான் ரொம்ப டே ஹார்ட் டிடிஎஃபாக இருக்காங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? அப்புறம் இந்த தம்பி பாப்பா பேர் விஸ்வானா. இந்த பாப்பா இருந்துச்சுங்க, இந்த பிஞ்ச் பண்றீங்களா அப்படின்னாங்க. நானும் ஏதோ சீரியஸா இருக்கும் போல, இன்னும் சொல்றாங்க போல, நான் ஏதோ நிஜம்தான் அப்படிங்கிறாங்க. நான் கலாய்கிறதா? ஓகேண்ணா, ஓகேண்ணா, பாய் 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 டார்லிங். ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர், குளிங். பாய் டார்லிங். என்னோட பேக்கில் புக்கும் பொருளும் நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டியதை நான் தேடி அப்படிதான் ஆகி போயிட்டேன். நான் இப்போ நம்ம கார்ல எல்லா பொருளும் இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் எடுத்து கொடுக்குறேன். அட கடவுளே, அப்போ நீங்க என்ன டிடிஎஃப் டவரான் கூட போறீங்களா இனிமேல்? என்ன பாய் ஸ்வீட் ஹார்ட். பாய் 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 பாய். ஹரி, யாரோ ஓடிடுறாங்கடா. ஹரி மாதிரி கத்துக்கணா. இறங்குறதெல்லாம் ஈஸி தான். டக்கு டக்கு டக்குன்னு இறங்கிடு. கண்டிப்பா நீங்களும் பத்திரமா இருங்க. கண்டிப்பா நீங்களும் பத்திரமா பொறுமையா போங்க. ஸோ டிடிஎஃப் அட் லாஸ்ட் ஃபுல்லாக குளிச்சு முடிச்சுட்டு நம்ம காரோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரில் நம்ம பசக்கார பசங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா டிடிஎஃப் இல்லை இங்கே எக்ஸ் போட்டிருக்காங்க, இங்கே டிடிஎஃப் அண்ட் இங்கே அவங்களோட பேர் போட்டிருக்காங்க. பேர் வந்து தருணுங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காரில் எழுதுறது, இந்த மாதிரி கிறுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். வந்து நம்ம பசங்க அவ்வளோ பாசமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபேனை ஃபேமிலின்னு மாற்ற போகிறோம். பிக் ஃபேமிலி டிடிஎஃப் நம்ம அது வந்து இங்கே எழுதியிருக்காங்க. பட் பெருசாக தெரிய மாட்டேங்குதுங்க. என்ன போட்டிருக்காங்க இப்படி இருந்து பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ எழுதியிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரே ஒரு குட்டி ஹார்ட் போட்டிருக்காங்க. குகனா, ஓகே ஓகே. அண்ட் வந்து பின்னாடிலாம் ஒன்றும் பெருசாக போடலைங்க. போகலாமா? போகலாம். ஓகே, ரிவர்ஸ் எடுப்போம். பரவாயில்ல டிடிஎஃப், இப்போலாம் வந்து பண்ணால் நல்லா ரிவர்ஸ் எடுத்து பழகிட்டேங்க. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது முட்டினேன். இப்பவும் முட்டின மாதிரி இருக்குது, கல் போல்.
அதுக்கப்புறம் பழகிட்டேங்க. சரி சலோ பாய், பத்திரமா இருங்க. லவ் யூ so much. பை 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 பை. டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுனாங்க? 5:12 ஆச்சுங்க. அவ்வளோதான். நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து கிளம்பியாச்சு. லெஃப்ட் இருக்காது, ரைட் அப்படியே போகணும். ஆமா. ஆஹா எப்படி புழுதி பறக்குதுங்க பயங்கரமா. ஆக்சுவலி நாங்கள் கிளம்பி வரும்போது பெருசாக நாங்கள் vlog எடுக்கல. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிஓ வியூவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி விட்டேன். சீட் பெல்ட் போட்டுக்கிட்டிங்களா? ஸோ வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிடிஓ வியூ மட்டும் போட்டுட்டோம். அப்படியே ட்ரிஃப்ட் பண்ணி அதுக்கு பேர் ட்ரிஃப்டாக ஸ்லைடான்னு தெரில, ஸ்லைடு நினைக்கிறேன். ஸ்லைட் பண்ணி பவர் ஸ்லைட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு டிடிஎஃப். அது வாடகை நான் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு இங்கே ஒரு ஆஹா டக்கரில் ரவுண்டு போகிறாங்க. அது ட்ரக் வாடகை போல. ஆமாம், நீ கூப்பிட்டு போய் அங்கே இறக்கி விடுவாங்க போல. இங்கே பாடுறா எவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான தண்ணின்னு. போ நிறைய குளிச்சுட்டு வா. எப்படா இங்க மட்டும் கிறிஸ்டல் கிளியரா தண்ணி இருக்கு? எப்படியா இருக்கும்டா? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க. கண்ணாடி போட்டு எப்ப பார்த்தாலும் பொண்ணு ஐயோ பின்னாடி இருந்து நேரத்துக்கு பிடிஎஃப் எங்கனால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ வந்து இது வந்து பண்ணா ஒரு பிரைவேட்டான இடம் தான். நிறைய பேர் வந்து பண்ண இங்கே டர்ட் ரேஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி ஒரு தனி ஒரு இதுக்கு போகலான்டா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கண்ணா ஃபுல்லாக மவுண்டன்ஸ். யாருக்கும் எந்த விஷயமும் இருக்காது. அதனால இந்த இடத்துல அழகாக பண்ணிட்டு. அது இது தமிழ்நாடும் கிடையாது, தமிழ்நாடு இல்லை ஆந்திர பிரதேஷ். நிறைய ஒன்று பண்ணலாம். அது நீங்களாம் கவனிக்கல. தண்ணியில் போய் துப்பிட்டு இருந்தான், எச்ச துப்பிட்டு இருந்தான். மீனுங்களாம் நம்ம பாஸ் மகாபிரபு ஏதோ சாப்பாடு போடுறாரு, ஜம்முன் வயிறாத சாப்பிடலாம். மீன்லாம் மேல வந்துட்டு அட எச்ச பொறிக்கினாயே, எச்சதான் துப்புனியா நீ அப்படி சொல்லிட்டு மறுபடியும் மீன்லாம் உள்ள போயிடுச்சு. நான் எப்படி லாம்போகோ நீ உண்மையா ஒரு மேடு அம்மா ரொம்ப சின்ன ஸ்பீடு பிரேக்கர். டிடிஎஃப் ரொம்ப குட்டி ஸ்பீடு பிரேக்கர். என்னைக்கு பெகசஸ் மாப்பிள்ளை எடுத்தேனோங்க அன்னைக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம பெகசஸ் மாப்பிள்ளை எவ்வளோ ஹைட்டு ஓகேங்களா. கொஞ்சம் லக்கேஜஸ் வச்சிருக்கோம், இல்லை நிறைய லக்கேஜஸ் வச்சிருக்கோம். கொஞ்சம் வண்டி இறங்கிடுச்சு, அதெல்லாம் உண்மைதான். அதுக்குன்னு நம்ம காருக்கே இப்படி அடி விழுகுதுன்னா லாம்போகினி ரோடோ ஒட்டி இருக்கு. ஆமாண்ணா வந்த வழி தானே. வா அன்னைக்கு வந்தேனேடா. ஆமா நம்ம அன்னைக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போனோமே. இல்லை எழுதியிருக்காருடா கடவுள் இப்படி வந்து இப்படி தான் பார்க்கணும்னு சொல்லி. அப்போது எனக்கு லாம்போகினி ஏன் எடுக்கணும்னா பர்ஃபார்மன்ஸும் ஹாட் டாப் கன்வெர்ட்டபிளும் தான்டா. அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம்டா. நம்ம கம்பெனி பர்ஃபார்மன்ஸும் ஹாட் டாப் கன்வெர்ட்டபிளும் இருக்கிற மாதிரி ஒரு காரை வாங்கிட்டா என்ன, லாம்போகினி இல்லாமல் ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக, புரியுதா? அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கும் தோணுது. பார்ப்போங்க, பிளான் பண்ணுவோம். லாம்போகினில பட் என்ன ஆனாலும் அந்த கன்வெர்ட்டபிள் அந்த ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் கார் எடுக்காம விட மாட்டோம். எடுத்தா அந்த கார் தாங்க. நம்ம லாம்போகினில இந்த ஃபார்ச்சுனர் மாரி ஹைட்டுக்கு வருதுல்லடா, யூரிஸ் லாம்போகினி யூரிஸ் அம்மா காரனே. டேய் ஆக்சுவலி நான் அதெல்லாம் போடா லாம்போகினில இந்த கார் நான் சொல்றேன். அந்த ஸ்டிரிடோ ஸ்பைட்ரோடோ அது என்ன பேர்லாம் மறந்துருச்சு. எஸ்யூவி ஹெச்யூவி அது ஏதோ ஒன்று வருமே. அந்த தரையோட தரையா இருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கார் மட்டும்தான் பயங்கரம் கெத்து நினைச்சிட்டு இருந்தேன். யூரஸை நேர்ல பாக்குற வரைக்கும். ஆமாண்ணே யூரஸ் தான். ரைட் தானா? ஒரு எஸ்யூவி யூரஸை நேர்ல பாக்குறேன். எவ்வளோ பெரிய வண்டிடா. ஃப்ரூட் மிக்சர் கிடைக்கும். போலாம். ஹலோ வாசன், how are you? அண்ணா ஃபைன் தான். வாட் அபௌட் யூ? சூப்பர். யா வீட்ல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. வீட்ல எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா ஃபுல் டேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிக்கலான் இருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேனில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் நாங்கள் எப்போவுமே பிடிச்சி வைப்போம். ஸோ வந்து தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்குற கேப்பில் அது 5 லிட்டர் பிடிக்காமல் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எமர்ஜென்சிக்கு பெட்ரோல் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணிக்கலாங்க. வாசன் எங்க ட்ரிப்பு? அண்ணா தடா வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம். சூப்பர். கண்டிப்பாண்ணா. கை எப்படி இருக்கு? சரியா போச்சா? கையெல்லாம் ஓகேண்ணா. ஸ்பைன் தான் இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கார், சரியாயிடலாம். இப்போதான் ரீல்ஸை பார்த்தேன் நான். ஓகேண்ணா. எந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா? இந்த எனக்கு
எவ்வளவுதான் இது பண்ணாலும் நான் திரும்பி வரோம் அப்படின்னு. ஐயோ ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் அந்த இது வேற அந்த கடையில போயிட்டு ஏதாவது சைலன்சர்லாம் இது பண்ணாங்க, சத்தமா வருது. அது டெல்லியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரிக்கு காஷ்மீர் வரைக்கும் வித்துட்டு தான் இருக்காங்க. டிடிஎஃப் கடை தான் பிரதமர் கடையில இருந்து வருது. என்ன பண்றது பாத்துக்கலாம். நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆல் ஃபைன் வாசன். எல்லாத்தையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா. இல்ல இல்ல அஜித்ண்ணா. எங்க சென்னையா? என்னாச்சு? டே செல்லம், லேப்டாப் பேக்ல காசு இருக்கும், கொஞ்சம் எடு. இருக்கும் அது தரேன். லேப்டாப் பேக் அப்படியே குடுறா செல்லம். இங்கே இருக்கு. உங்களுக்கு வாசன் பாய் வாசன். அண்ணே பாய்ண்ணே. பாய் பாய். செல்லம், இன்னும் ஹாட் கேஷ் ஏதாவது வச்சிருக்கீங்களாடா வண்டியில? பார்த்து ஹாட் கேஷே கேரி பண்றது இல்லை, இனிமேல் ஹாட் கேஷ் கேரி பண்ணும். நான் எத்தனையோ பேருக்கு வந்து பண்ண 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் கூட கொடுத்துருக்கேன். டிடிஎஃப் 10,000 ரூபாய்லாம் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் கொடுத்துருக்கேன். 10,000 ரூபாய்லாம் வந்து பண்ணால் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபான்னு கொடுக்கும்போது சில பேர்லாம் வாங்கிட்டு ஒரு திருப்பி கேட்டுருவாங்களோன்னு உடனே கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த அக்காவோட ரியாக்ஷன், அக்காவா என்னவான்னு தெரில, பட் அவங்களோட ரியாக்ஷன் கடவுளே, அதில் அவ்வளோ வலி தெரிஞ்சுது. இதுதான் டிடிஎஃப் கடைசி. இதுக்கப்புறம் வந்து பண்ணால் நான் தனியாக வந்து பண்ண ஒரு ஹாட் கேஷ் பேக்கே வச்சுக்க போகிறேன். ஹாட் கேஷ் பேக்கில் எப்போவுமே வந்து பண்ணால் ஹாட் கேஷ் இருக்கணும். ஒரு 20,000 வச்சுக்கலாம். டிடிஎஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில, ஏன்னா கேமரா ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இந்த கேமரா வந்து பண்ணால் அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரில. பட் அந்த அக்காவா அண்ணாவாடா? அந்த அக்கானால வாய் பேச முடியாது, ரொம்ப பசியில் இருப்பாங்க போல. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு எனக்கா 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 எனக்கான்னு அத்தனை வாட்டி கேட்டுட்டு, உண்மையாவா எனக்கா தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என் தலையில் ஒரு முத்தம், தம்பிக்கு ஒரு தலையில் முத்தம், எல்லாரும் தலையிலையும் முத்தம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அவங்க அதிர்ச்சியா பார்த்தாங்க பார்த்தீங்களா? ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்கடா. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு தட்டிட்டு டிடிஎஃப் vlog ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலி அவங்களோட கண்ணை நான் பார்த்தேங்க, பட் கேமரா வந்து பண்ண இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஒரு வழி தெரிஞ்சதில்லை. உண்மையாகவே என்கிட்ட ஹாட் கேஷ் இல்லை. டிடிஎஃப் ஃபுல்லாமே ஃபோன்பே, கூகுள் பே தான். ஸோ அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வச்சுக்க போகிறோம். 10,000, 20,000, 30,000, 40,000 அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே ஒரு 10,000 எடுத்து கொடுக்கலாம். நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பெட்ரோல் போடவே அந்தளவுக்கு அஃபோர்டபுள் காசு இருக்காது. ஸோ ஒரு 2,000 ரூபாய், 1000 ரூபாய் தான் இருக்கும். அப்போவே வந்து பண்ணால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 50 ரூபா, 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்போம். படிப்படியாக நம்ம வளர கொடுக்கறது தான். ஆக்சுவலி இப்போ 10,000, 20,000 எடுத்து கொடுக்குறதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம டைட்டாக தான் இருக்கும். பட் கொடுக்கலாங்க. ஆக்சுவலி எனக்கு தேடி போய் கொடுக்குறது ஆக்சுவலி எனக்கு தெரியாதுங்க. என்கிட்ட யாராவது வந்து காசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கஷ்டத்தை போக்கிடுவேன். இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானும் தேடி போய் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் நம்மளோட ஷெட்யூலில் வந்து பார்த்துட்டுனா அது நமக்கு செட் ஆகலை. பட் கண்டிப்பாக நம்மளும் தேடி கொண்டு போய் கொடுப்போம். பட் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து நின்றுட்டாங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் பக்கிடுவோம். ஸோ ஒரு பேக் கேரி பண்ணிக்கலாம். போகிற வழியில் யாராவது நம்மகிட்ட இரவல் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள சந்தோஷப்படுத்திடலாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு ஆசை. ஆக்சுவலி அது போக வந்து பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாரி டிரைவர்ஸ்லாம் பார்த்து தயவு செஞ்சு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ வந்து ஒரு சைடாக லோட் பண்ணிட்டு போகாதீங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட் அவங்க பெருசாக காமிச்சிக்கல. கண்டிப்பாக போய் ஒரு நாள் கழித்து பயங்கரமாக பெயின் ஆகிடும். ஏன்னா கீழே ஃபுல்லாக அந்த தண்ணி கலந்து ரத்தங்க. ஷோ அதை நேரில் பார்த்தா எனக்கு தான் தெரியும் அது எந்த மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லி. சீக்கிரமாக நம்மளோட கார் எடுத்துருவோம். நம்ம பெகசஸ் மாப்பிள்ளையை விட்டு போகிறது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். தாயகமான நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவலே இனிமேல் பண்ண மாட்டேன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி என்னை வச்சு எவ்வளவோ இன்னும் மேம்படுத்தியிருக்கலாம். ஸோ தமிழ்நாடு டூரிசம் இன்னும் மேம்படுத்தியிருக்கலாம். பட் ஓகே பார்த்துக்கலாம். அவங்களோட புரிதல் அவ்வளோதான், பார்த்துக்கலாம். ஓகே, இந்த vlog இதோட படிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு இருக்கோங்க. பெகசஸ் மாப்பிள்ளை சீக்கிரமாக எடுத்துலாம் 2022. லவ் யூ ஸோ மச். தடவை விடுக்கிற vlog நீங்கள் போட வண்டிருக்கீங்க. பை டிடிஎஃப் vlog மிஸ்டர் பார்த்துக்கோங்க. சீபில் போடவும் வண்டி எடுக்காதீங்க. நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேன், கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். சீக்கிரமாக ஃபுல்லாக பண்ணிக்கிடுவேன். நம்ம எப்படி பைக்கில் வந்து ப்ரொஃபஷனலாக எப்பவுமே ஹெல்மெட் போட்டே ட்ராவல் பண்ணுவோம். நம்ம சீட் பெல்ட் போட்டே ட்ராவல் பண்ணுறாங்க வந்துடும். லவ் யூ ஸோ மச். சேஃபாக பத்திரமா மிஸ் யூ லாட்ஸ்.